அந்த அளவுக்கு எப்படின்னா ஐ ஜஸ்ட் குடன்ட் டேக் இட் ஒரு பாயிண்ட்ல. என்னன்னா எல்லாம் மறந்து போச்சு. சீனில் வந்தது தப்பு இல்லைண்ணா, நீ வந்தது தப்பு இல்லை. நம்மள யார் அடிக்கிறாங்க? நம்ம ஆளுங்க தான் அடிக்கிறாங்க. நம்ம ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டு, தென் சினிமாக்காரங்க. ஓகேங்களா? ஸோ ஆம்பளைங்களான உங்களுக்கு என் படம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு தைரியமும் ஒர்க் இல்லாதவங்க நீங்களாம் என்னை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. So called person which what do you want னா நீ வேலையே செய்யக்கூடாது, சும்மா வீட்டில் உட்காரு, நீ மேலேயே வரக்கூடாது. நம்மளுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் நம்ம அப்படியே செத்துவோம். அப்போது தப்பு பண்ணவனெல்லாம் நல்லா இருக்கிறான், நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்? ஆண்கிட்டேருந்து ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம் கிடைக்குது பெட்டில் அப்படின்றத, அந்த எக்ஸ்ப்ரெஷனை அவ்வளோ ஈஸியாக அவங்களால கொண்டு வர முடியும்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவீங்க. யாரை நம்புறதுன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயம் வர தொடங்கி. ஹியூமன் பீயிங்ஸே வேண்டாம். அவங்களாம் நம்மளை பார்க்குறது வந்து நம்மளோட அழகுக்காகவும் உடம்பு உறுப்புக்காகவும் தான் பார்க்குறாங்க. நான் நின்று மன்னிப்பு கேளுங்க, சார்ட் அவுட் பண்ணலாம் இன்னும் 1 hour நம்ம ஒரு விஷயம் பேசணும். அது பேசும்போது அவங்க ஏற்றி விடலாமா, அவங்களுக்கு கொடுக்குறாங்க வாய்ப்பு. உனக்கு வேணான்னா நீ பண்ணாத, அங்கே யாரோ ஒரு வத்தலோ தொத்தலோ பண்ணிடுவாங்க. ஆனால் உனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தோன்னே நமக்கு எஸ் நான் உட்காந்துட்டு நீ போய் சோனா தொடைய பார்க்குறாரு, அவள் தொட மாதிரி உங்களுக்கு இல்லையே. மூவி வேர்ல்ட் மீடியா எல்லா வியூவர்ஸ்க்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க, சோனா அப்படின்ற ஒரு கோல்டை தான் பார்க்குறதுக்கு பாண்டிச்சேரி வந்திருக்கிறேன். மேடம் இங்கே தான் இருக்கிறாங்க, அதனால் அவங்க வீட்டில் பார்த்து சந்தித்து பேசலான்னு வந்திருக்கிறேன். பேசலாம் வாங்க. வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சோ ஃபார். எனக்கு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வருவீங்கன்னா. தேங்க்யூ டு யூ கைஸ் ஆல்சோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கா. மீன்ஸ் அ லாட் வென் யூ கம், எஸ்பெஷலி நான் இப்படி உட்காந்துருக்கும் போது. ஆனால் நீ வந்து நான் இன்டர்வியூக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல, ஷைலு நான் எடுப்பான்னு தான் நினச்சேன். ஆமாம், அதான். அதுக்கப்புறம் யார் அப்படின்னு நீங்கள் என்னொன்னு ஓகே அக்கா தானே, ஓகே ஃபைன் அப்படின்னு அக்கான்னு ஒன்று சில்லாயிடும். ஆமாம், கொஞ்சம் கூட எங்கள் காலத்தில் எங்கள் அக்காங்களுக்கு பயந்தோம். இப்போ இவங்க நம்மள அக்கா அக்கா ஃப்ரெண்ட். வாட் இஸ் ஹேப்பனிங்? என்னம்மா கோவா, இங்கே இது கோவான்ற பாண்டிச்சேரி, எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆமாம், அதுவும் பாண்டிச்சேரியில் வந்து ஆரோவேலில் உட்காந்துருக்கேன். ஆரோவேல் மோஸ்ட்லி எப்படி பார்த்தீங்களா, அப்படியே பாதி எனக்கு வந்து அப்படியே மசனக்குடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் பீதியை கலப்பிச்சு தான். அவள் எப்படி இவ்வளோ சைலண்ட்டாக, என்ன இது இப்படி இங்கே வந்து இவ்வளோ சைலண்ட்டில் எப்படி இப்படி உட்காந்துருக்க, என்ன நடக்குது? முக்கியமா இப்போ ஒரு 4 மாதம் இருக்கிற சோனா இஸ் சம்திங் எனக்கே தெரியாத ஒரு சோனா. என்னன்னா என்னால் சிட்டி லைஃப்லேயே பிறந்து வளர்ந்துருக்கும். எனக்கு அந்த எஸ்பெஷலி சின்ன வயசில் இருக்கும்போது பொஷவாக்கத்தில் இருந்தோம், அந்த மெயின் ரோட்டில் தான் இருந்தோம். அப்போ ராக்ஸி தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் அந்த ரோட்டில் இருக்கும். நைட் ஃபுல்லாக ஏதாவது கேட்கும், அந்த சவுண்ட் இல்லைன்னா என்னால் தூங்கவே முடியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு வருஷம் வாங்கின அடி கிடி எல்லாம் அட போங்கடான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மனுஷங்களை பார்த்தா பயம் வர தொடங்கிடுச்சு. எப்படின்னா யாரையும் தான் நம்புறதுன்ற ஒரு ஸ்டேஜ் வந்து நான் சொல்கிறேன் எல்லாமே. பட் ஜென்ரலி யாரை நம்புறதுன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயம் வர தொடங்கிடுச்சு. ஹியூமன் பீயிங்ஸே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு ஐ கேம் ஹியர். 2-3 ரீசன்ஸ் நான் ஏன் இங்கே வந்தேன். ஒன்று, எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் நான் நல்லா பார்த்தீங்கன்னா டிவி எல்லாம் கூட இருக்காது.
எனக்கு கேட்கலான்னு இருந்தேன். அந்த அளவுக்கு ஐ டென்ட் எல்லாத்தையும் வெறுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால ஞானியெல்லாம் ஆக முடியாது. ஓகேங்களா? பட் ஐ கேன் எப்படி சொல்றது? ஒரு அமைதி, ஒரு பீஸ் 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 தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல. ஸோ பீஸ் தேடி வந்தேன். அதுல என்ன கண்டுபிடிச்சேன்னா, இங்க வந்து கண்டுபிடிச்ச பிறகு தான் பார்த்தேன், ஐ கான்ட் லிவ் வித்தவுட் சிட்டி லைஃப். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் கிராஸ் தட் பேரியர் ஆல்சோ. அது கூட நம்ம தாண்டணும். அடுத்தது டிவி இல்லாம என் வாழ்க்கை ஓடுனதே இல்ல. எய்தர் மியூசிக் ஆர் டிவி அது இருக்கணும். அது இல்லன்னோன, இல்ல பரவால்ல அதையும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அதையும் விட்டேன். ஸோ இட் இஸ் எப்படி சொல்றது? ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஒண்ணு. 2வது எனக்கு இப்போ ஐ குட் ஹவ் கான் டூ தாய்லாந்து, இல்லன்னா கொடைக்கானல், இல்லன்னா ஊட்டி ஏதோ ஒண்ணு ஃபாரின் கண்ட்ரீஸ் கூட போயிருக்கலாம். ஆனா என்னன்னா, உண்மையா சொல்றேன் எனக்கு மனுஷங்க வேணாம்னு நெனச்சுட்டு வந்தேன். ஏன்னா பாண்டியில இருந்தா கூட நம்மளால அந்த ரூம்லேருந்து வெளிய வர முடியாது. வெளிய வந்தா கூட யாராவது தெரிஞ்சு யாராவது ஃபோட்டோ ஏதாவது எடுக்க போறாங்க. பட் இங்க எப்படின்னா 50% ஆஃப் தெம் ஆர் ஃபாரினர்ஸ். பெருசா நம்மளுக்கு தெரியாது. ஏன் எப்படி தெரியும்? நீயும் ஃபாரினர் இருக்கிறதா உன் மாசம் ட்ரெஸ் போட்டு வெள்ளை வெள்ளையேன்னு இருப்ப. வெள்ளை மைதா மாவு மாதிரி சுத்தின்னு இருக்கிற. உண்மையிலேயே நானும் வந்து உன்னை வந்து எனக்கு உன்னை தெரியுன்றதால என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இங்கிலீஷ்காரங்க யாரோ நின்றுக்கிறாங்க தான் நினைப்போம். அதனால உனக்கு அது இந்த ஊர் உனக்கு செட் ஆயிடுச்சு. இன்னொன்னு இங்க இந்த ஊர்ல கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்றாங்க. இன்னொன்னு யாரும் தேவையில்லாம நோண்ட மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பாதி பேருக்கு தெரியாததுனால, பாதி பேர் நம்ம தமிழ் ஆளுங்க பார்த்தா மட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அத தவிர நானும் எனிவே வெளியே போறது இல்லன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஐ வாண்ட் டு லிவ் இன் அ வேர்ல்ட் வேர் நோ ஒன் நோஸ் மீன்ற மாதிரி. புரியுதுங்களா? நீ என்னம்மா இப்படிலாம் பேசுற? வாங்குன அடி அப்படி. புரியுதுங்களா? என்னன்னா, நான் அடிக்கடி சொல்வேன்க்கா. அது ஆக்சுவலா இந்த லைன் சொல்லும்போது, இது என்னையே நான் கேவலப்படுத்திக்கிற மாதிரி தான் ஒரு லைன். பட் இதுதான் உண்மை. ஆனா அப்படி இருக்கும் பட்சத்தில், கன்டினியூஸா என்ன போட்டு அடி, 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 அடின்னு அடிச்சா, செத்துட்டேன். புரியுதுங்களா? அடிச்ச அடியில செத்துட்டேன். ஓகே. ஃபியூ இயர்ஸே செத்துட்டேன். அதுக்கப்புறம் என் பாட்டுக்கு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி என்னதான் இருந்தாலும், ஐ மே ஹேவ் அ பிட் ஆஃப் மனி சேவ்ட் ஃபார் மை செல்ஃப். ஆனா, நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்க ஆளு. என்ன சடனா கம்ப்ளீட்டா நல்லா பாருங்க, மலையாளத்துல படம் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் தமிழ்ல பெருசா ஒரு லாஸ்ட் 7 to 8 இயர்ஸ் பெருசா படமே இல்ல. அது என்னன்னா, ஒண்ணு இட் கம்ஸ் வித் அ காஸ்டிங் கவுச் டில் டுடே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை. அது ஒண்ணு. இல்லன்னா இட் இஸ் த சேம் கிளாமர் ரோஸ். என்னால அது திருப்பி 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 பண்ண முடியாது. இப்ப நான் எப்படி ட்ரெஸ் பண்ணி சுத்திட்டு இருக்கேன்னா, இது என் கம்ஃபர்ட்டுக்கு பண்றேன். தட் டசன்ட் மீன் நான் அந்த ஸ்க்ரீன்ல வந்து காமிச்சு நான் காட்டுறேன் பாருங்க. இட்ஸ் நாட் லைக் தட். புரியுதுங்களா? ஸோ தட் வே நான் என்ன சொல்றேன், ஸோ ஆல்ரெடி செத்த பாம்ப, இந்த செத்த பாம்பு லைட்டா நகர்ந்து, சரி சோறு தின்றதுக்கு நம்ம லைஃப்ப பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் வேலை செய்யலாம். வெளிய தான் வேலை செய்ய விடமாட்டேங்கிறீங்க. இல்லன்னா, வெளிய தான் வேலை செய்ய ட்ரை பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது டியூ டு சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ். அப்படி இருக்கும்போது நானே ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி, நானே உட்காந்து எழுதி, இது ஏன் பயோபிக்ன்னு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா, தேர் ஆர் 2, 3 ரீசன்ஸ். அந்த இன்டீரியர் ரீசன்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்றேன். பட் த பேசிக் ரீசன் இப்போ நான் XYZ உடைய கதை எடுத்து எனக்கெல்லாம் இப்படிதான் பண்ணலாம் அப்படின்னா, எவனாவது அதுக்கும் அடிப்பான். எதுக்கு? இதுல என் கதைய நான் சொல்லும்போது யார் என்ன அடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு, அத ஸ்டார்ட் பண்ணி, அத பிட்ச் பண்ணி ஒரு ஷார்ட்ஃபிளிக்ஸ்ன்னு ஒரு ஓடிடிக்கு பிட்ச் பண்ணி, அது ஓகே பண்ணி, அத ஸ்டார்ட் பண்ணி பூஜை போட்டு நான் என் பாட்டு, என் காசு, என் கதை, என் உழைப்பு. இதுல யாருக்கு எங்க நோவுதுன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு நோவுதா என்ன அளவுன்னு தெரியல. ஐம் சாரி ஃபார் டாக்கிங் சோ சீப்லி. ஐ டோன்ட் மீன் டு டாக் சோ சீப்லி. பட் அவ்வளோ வலிக்கா. அந்த இடத்துல போட்டு நோண்டு ஷூட்டிங்ல ஒரு நாளும் பிரச்சனை. ஆஃபீஸ சுத்தி பிரச்சனை. இதெல்லாம் நெறைய பேசியிருக்கேன். பட் ஐம் ஸ்டில் டெல்லிங் யூ. ஓகே. எல்லாத்துலயும் பிரச்சனை பண்ணா, இப்போ வாட் டு யூ வாண்ட்? அப்படின்னு நான் ஓப்பனா இப்ப நீங்க தான் அந்த சோ கால்ட் பெர்சன் வச்சுக்கோங்க. வாட் டு யூ வாண்ட்ன்னா, நீ வேலையே செய்யக்கூடாது. சும்மா வீட்ல உட்காரு. நீ மேலேயே வரக்கூடாது. அப்போ நான் எப்படி தின்னுவேன்? சரி மாசம் நீ கட்டுறியா? அதையும் நீ பண்ண போறது இல்லல்ல. தென் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் உன்ன நோண்டுறேன்னா, உங்க பிரச்சனையா வரேன்னா எதுவுமே கிடையாது. வை? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதையும் மீறி ஐ அம் நாட் டூயிங் எனிதிங் கிரிமினல். ஐ அம் நாட் டூயிங் எப்படி சொல்றது? யாரையும் பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணல. என் ஸ்கிரிப்ட்ல நான் என்ன எடுத்திருக்கேன்னு உனக்கு என்ன அளவுக்கு தெரியும்? யூ டோன்ட் நோ எனிதிங். நான் காதால கேட்டேன். காதால மட்டும் கேட்கல. என் முன்னாடி நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னா, அங்க இவ படம் எடுப்பா, என் சொந்த கடைன்னு சொல்லி சினிமால இருக்கிறதெல்லாம் சொல்வா. உனக்கு என்ன நோவுது? நான் ஏதாவது சினிமால இருக்கிறது நான் எடுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? இல்ல நான் எடுத்தாலும் அது உன் பிரச்சனையா? உனக்கு என்ன பிரச்சனை? என் வாழ்க்கையில நடந்தது, என் டிராவல், என் லைஃப் ஒரு ஸ்டேஜ்ல நான் எடுக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? ஸோ
யூ won't let me work, you won't pay me, and then I struggle and ஒரு ஏதோ ஒன்று செட் பண்ணி நான் ஏதோ ஒரு பொழப்புக்கு நான் ஒன்று பண்ணும்போதும் அடிச்சா எனக்கு வெறுத்து போச்சு. நமக்குள்ள இந்த ஆதங்கங்கள் கொட்டுறதுக்கு பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கிறதால தான் நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிடணும், இதெல்லாம் சொல்லிடணும்னு பேசும்போது தான் நான் டக்குன்னு இன்டரப்ட் பண்ண தப்பாக போச்சு. நம்ம மறந்துடுவோம், ஏன்னா இதை விட இன்னொன்று பெருசு இருக்கு, அதை நான் சொல்லணும் அப்படின்னு. பட் என்னன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, உன்னிடத்துல நான் இருந்தேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் பணம் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் பண்ணது வந்து குடும்பத்துக்காக. அது அது வந்து என்னை ஏமாத்திட்டாங்க. பட் உன் குடும்பத்தில் அந்த மாதிரி இல்லை, நீயே செஞ்சது தான். தட் வே அதுக்கு நாங்கள் எதுவும் குறை சொல்லலை. பட் அதெல்லாம் நீ யோசிக்காம, ஆனால் வந்து அழாம தைரியமா இப்படி பேசுறது அக்கா இங்க தான் இப்படியே எழுது. தட் இஸ் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அங்க ரூம் இருக்கு வந்து என்ன இதே கேள்வி அப்படின்னு உட்காந்து அழுவேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு அக்காட்ட நான் ஷேர் பண்ற ஒரு பாண்டிங். பட் when I sit like this and talk, நான் ஏன் அழலை, I try my best not to cry or இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகணும். ஏன்னா ஐ டோன்ட் நீட் டு ஷோ யூ. எப்படி சொல்றது, நீ என்ன மனுஷனா மதிக்காத டைம்ல நான் இப்போ அழுதாலும் நீ என்ன சிம்பிள். இன்னொரு ஒரு சிம்பிள் லைன், ஐ டோன்ட் வாண்ட் டு கிளரிஃபை பழைய கதை, பட் ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பார்ட்டியில் ராங் பிஹேவியர் வருது ஆப்போசிட் சைடில். ஆஸ் அ உமன் யூ டெல் மீ, நான் நின்று மன்னிப்பு கேளுங்க, சார்ட் அவுட் பண்ணலாம் இன்னும் 1 hour நம்ம ஒரு விஷயம் பேசணும். அது பேசும்போது அது நடக்கலை, நான் யோசிச்சது நடக்கலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, என்னால் முடியல. இன்னைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட எனக்கு அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சு, ஒன்று அவன் சாரி சொல்லணும், இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லணும். ஐ ஆம் நாட் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு டை ஃபார் சம்ஒன் எல்ஸஸ் மிஸ்டேக். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எனக்கு அடுத்த சொல்யூஷன் தெரிஞ்சது போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது. இதில் நான் என்னக்கா தப்பு பண்ணேன்? ஓகே, ஒன் இதுக்கு போட்டு ஒரு சைடில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு சைடில் இதே சோஷியல் மீடியா, இப்போ இருக்கிற ப்ரெஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒன் ஆக்ட்ரஸ் கம்ஸ் அண்ட் சே அக்கா தே மிஸ்பிஹேவ் வித் மீ, காஸ்டிங் கவுச்சுன்றாங்க. அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. எதுக்கு? பிகாஸ் ஷி கேம் அண்ட் ஓப்பன் அவர் மவுத்தா? ஸோ நான் இஃப் ஐ ஹட் ஓப்பன் மை மவுத் அண்ட் ஸ்போக் த டே, அடின்னு அடிச்சிருப்பீங்க. நீ ஏன் அந்த டைம்ல சொல்ல, இன்னைக்கு வந்து ஏன் சொல்ற? உனக்கு ப்ரூஃப் இருக்கா, சாட்சி இருக்கா? அது எப்படி நீ ஏன் இப்படி பாதி அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்க? அப்போ உனக்கு என்ன எப்படி? ஏன் அப்படி நாங்கள் கிளாமர் பண்ணா எங்களுக்கு வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொர்ண, பயம், தூக்கம், சாப்பாடு எதுவுமே கிடையாது? இல்லை ஃபீலிங்ஸ், லவ், மதர்லி லவ், ஃபாதர்லி லவ் எதுவுமே இல்லையா என்ன? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஐம் ஆஸ்கிங், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பதில் தெரியல. ஸோ ஓகே, லெட்ஸ் சே நான் போலீஸ் ஸ்டேஷன் போனது தப்புனே வச்சுக்கோங்க. ஓகேங்க, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு மீடியாவில் உட்காந்து பேசியிருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க? வச்சு செஞ்சு புதைச்சி விட்டுருப்பீங்களா? அதான் பண்றாங்க. ஸோ எனக்கு அப்போ போலீஸ் இல்லாம வேற எங்க போறது? பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க? அது எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், நான் இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் பேசல. பெண்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? அது தப்பே இல்லையே. ஓகே, அதுக்கேத்த நியாயமும் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ மை பாயிண்ட் இஸ், நான் சொன்ன மாதிரி நான் போலீஸ் போனதே தப்புன்னு வச்சுக்கோங்க. வாட் ஷுட் ஐ டூன்னு எனக்கு தெரியாது, உண்மையாவே எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் பிஹேவ் பண்ணி, எப்படி சொல்றது, திஸ் இஸ் கால்ட் சக்கிங் அப். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா தாயே சொல்றத நாங்க பண்றோமா? என்னால முடியாது. அப்படி இருந்திருந்தால் அந்த மாதிரி உன்னால பண்ண முடியும்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதேம்மா. இது பார்ட்டியில் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருக்காங்க. எஸ், எப்போவுமே ஒரு காலேஜில் வந்து சீனியர்ஸ் வந்து இப்படி ரேக் பண்ணுவாங்களோ, ரொம்ப பிடிச்சவங்கள, ரொம்ப அழகான இருக்கிறவங்களோ ஒரு பார்ட்டியில் நம்ம டீஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணுவோம், தண்ணியில் தள்ளி விட்டுருவோம், எல்லாமே அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாமே. அப்படி எடுத்துகிட்டு போயிருந்தா இது எதுவுமே பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் உன்னோட பெண்மையை ஹர்ட் பண்ணிட்டாங்க. நாட் ஓன்லி பெண்மைக்கா, இல்ல அது மெயின், அதுதான் மெயின். அது ஏன்னா என்னோட உடம்பு நான் எவ்வளவு வேணா காட்டுவேன், எனக்கு தெரியும். இல்ல அதோட சாரி டு இன்டரப்ட், இன்னும் ஒரு லைன் இருக்கு எக்ஸ்ட்ரா. அந்த பார்ட்டிக்கு சி ஐ எம் நாட் அ பர்சன் will say ஐயோ நான் எங்கேயோ பார்ட்டியை அப்படியெல்லாம் கிடையாது. ஐ ஹவ் ஆல்சோ பார்ட்டிட், ஐ ஆல்சோ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆல்சோ ஹேட் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஃபன் இன் லைஃப். பட் மை பாயிண்ட் இஸ் என்னன்னா, அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு நம்ம எதுக்கு போறோம்? அங்க ஒருத்தர் எனக்கு காசு கொடுக்கணும், அங்க வர சொல்றாங்க கலெக்ட் பண்றதுக்கு, அதுக்காக போறோம்.
இப்போ இதே ஒரு XYZ ஒரு பார்ட்டி உங்க காசு அங்க இருக்கு வாங்கன்னா நான் போவேன், நான் சத்தியமா போக மாட்டேன். என் Just ஃப்ரெண்டு because you know him. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. தேர் லிட்ரலி லைக் எப்படி சொல்றது, அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர்ன்ற ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தர், தைரியமா போறேன். ஸோ எனிவே நான் அகெயின் திருப்பியும் சொல்றேன், ஐம் நாட் தி ஐடியா இஸ் நாட் டு டிக் அப் த பாஸ்ட். ஆனால் மை பாயிண்ட் இஸ் அங்கேருந்து தான் எனக்கு பிரச்சனை லைஃப்ல. நான் வாயை திறந்ததுனால தான் பிரச்சனை. ஸோ வாயை மூடியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ முன்னெல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பேன், அக்கா இவன் ஏமாத்திட்டான், அக்கா அவங்க இந்த காசை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். ஆனால் நான் இங்கே ஆரோவேல் வந்து உட்காந்து ஃபர்ஸ்ட் 2 months வாஸ் ஹாரபிள்க்கா. இதே நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகி வேலையே இல்லைன்னா நான் சத்தியமாக காலில் கையில் விழுந்து போய் சீரியலாக பண்ணிட்டு இருப்பேன். பட் ஐம் நாட் இந்த பொசிஷன். ஏன்னா அங்கே தான் பண்ணணும், இல்லை நான் வாழ்க்கையே இல்லை. எனக்கு இது ஆசை. 2014 நான் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கிரிப்டும் எழுதி முடிச்சிட்டோம். அம்மா என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, உன் கதை நீ சொல்லு, ஏன்னா நீ எதுக்கு சொல்லணும்னு உனக்கு தான் தெரியும், வாட் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூன்றது உனக்கு தான் தெரியும், ஆனால் நான் உயிரோட வரைக்கும் பண்ணாத அப்படின்னாங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹர் சென்டிமெண்ட். ஓகேங்களா, சரி நான் அதை விட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் ட்ராவல் பண்ணி திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணா, நீங்கள் பார்த்தீங்களா ஃபியூ மந்த்ஸ் பேக் போய் ஒரு ஹார்ட் டிஸ்க் வேணும்னா கூட போய் ரோட்டில் உட்கார வேண்டியதாக இருக்குது. எல்லாமே இப்படி இருந்தா நம்பி 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 யூ ஓன்ட் பிலீவ்க்கா, இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால என் யூனிட் இருக்குல்ல, நாட் எவ்ரி ஒன், ஒரு 60%ன்னு வச்சுக்கோங்க. 60% ஆஃப் த பீப்புள், எவ்ரி ஒன் ஆர் பீப்புள் ஐ ஒர்க் வித். ஓகே, நான் இந்த ஜேர்னி ஆஃப் மை ஃபிலிம் கெரியரில் ஒர்க் பண்ண ஆளுங்களே, அதில் ஒரு 40% விட்டுருங்க. அந்த 60% இருக்காங்களே, அவங்க விட்டு ஒரு 2 படம் 3 படம் பண்ணியிருப்பேன். அந்த மேனேஜர் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஃபியூ டெக்னீஷியன்ஸ் தெரிஞ்ச ஆளை கூட்டிகிட்டு வந்து உட்காடுறோம், அவங்க தான் அடிக்கிறாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ நான் எனக்கு இப்போ நான் டு மேக் மை செல்ஃப் ஃபீல் பெட்டர் நான் லைனை மாற்றிக்கிறேன். அக்கா என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் இனிமேல் லைஃப்பில். அக்கா நான் திரும்பியும் ஏமாந்துட்டேன்க்கா அப்படின்றத நான் பாசிட்டிவாக எடுத்து சிரித்து சொல்ல போகிறேன். ஏன்னா நான் சிரிக்க சிரிக்க அங்கே வலிக்கும், என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் என்னன்னா ஒன் திங் ஐ ப்ராமிஸ் யூக்கா, ஐ மே ஃபால் டவுன், ஐ மே பிரேக் டவுன், ஐ மே திங்க் மை லைஃப் இஸ் ஓவர், ஆனால் ஐ நெவர் கிவ் அப். ஐ நெவர் அட்வைஸ் ஃபார் எனிவன் டு கில் தெம் செல்ஃப். ஆனால் நான் அந்த லெவலுக்கு யோசிச்சிருப்பேனோன்னு ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஐ டிடன்ட் திங்க், பட் நான் அந்த அளவுக்கு யோசிச்சிருப்பேனோன்னு தோணுது. ஒருவேளை தனியாக இருந்திருந்தால், ஓகே, ஒன்று இந்த 2 ஜீவன்கள் இருந்ததால். ஒன்று. அடுத்தது என்னன்னா, ஐ ஹவ் ஹர்ட் தெர் இஸ் அ சிண்ட்ரோம், அது பேர் தெரியாது, யூ கேன் கூகுள் அண்ட் செக். அது என்னன்னா, ஒரு சேட் ஹார்ட்டில் இறந்துருவாங்களாம். நான் உண்மையாக எனக்கு நடக்கும்னு நினச்சேங்க்கா. அந்த அளவுக்கு எப்படின்னா, ஐ ஜஸ்ட் குடன்ட் டேக் இட். ஒரு பாயிண்ட்ல என்னன்னா எல்லாம் மறந்து போச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஐம் ஓகே, ஐம் ஜஸ்ட் இது ஆட்டோமேட்டிக்காக வர டியர்ஸ். நான் அடுத்த ஸ்டெப் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அட்லீஸ்ட் நான் பூவெல்லாம் முன் வாசம் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். டைரக்டர்ஸை மீட் பண்ணும், மேனேஜர்ஸை மீட் பண்ணும், போய் சான்ஸ் கேட்கணும், அந்த மாதிரி எல்லாம் தெரியும். எந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது புரியறதுக்கு எனக்கு 3 months ஆச்சு. வாட் ஐ எம் சப்போஸ் டு டூ, யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ டிடன்ட் நோ வாட் டு டூ. ஐயோ, நம்மளுக்கு என்ன பண்றது தெரியாம நம்ம அப்படியே செத்துருவோமோ, அப்போ தப்ப பண்ணவனெல்லாம் நல்லா இருக்கிறான், நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், அப்போ நான் கொஞ்சம் தப்பா இருந்ததுதான் நல்லா இருக்குமோ லைஃப், அப்படிலாம் யோசிக்க தொடங்குச்சு. புரியுதுங்களா? கொஞ்சம் நான் ஐம் நாட் சேயிங் ஐம் அ சேண்ட்கா. எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுவேன், ஒரு நேர் கோடு இருக்கு, இதுதான் கெட்டது, இது நல்லது. நான் இந்த லைன்ல நிக்கிறேன், எனக்கு இங்கேயும் போக தெரியல, இங்கேயும் போக தெரியல. நீங்க யாரு? கிளாமர் ஆர்டிஸ்ட். ஆமா, கேட்டா பிட்டு திஸ் தட்ன்னு. ஆமா. நான் யாரு? அவுத்து போட்டு ஆடின ஐட்டம் டான்சர். சரி. ஸோ வி ஆர் பேட். அப்படியா? அவ்வளவுதான், வி ஆர் பேட். நீங்க அப்ப நான் எங்க வேணாலும் போய் முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லு, இந்த காவாலையா ஆடின அவங்க நயன்தாரான்றவங்க வந்து 2 pieceல வந்தாங்க. என்னெல்லாம் 2 pieceல யோசிச்சு பாரு எவ்வளோ கன்றாவியா இருக்கும்னு. அது இப்போ நீங்க லைட்டா இப்போ இல்ல, நான் மலையாள படத்துலயே அப்ப சொல்றேன். நல்லா தானே இருக்கு. when I was 23 I was 120. ஓ, the weight you're saying. அப்போ என்ன 2 pieceல நினைச்சு பாரு, நான் என்னைக்கு 2 pieceல பண்ணி நீங்க என்ன பார்த்துருக்குறீங்க. அப்போ இன்னைக்கு இவங்கெல்லாம் பண்றாங்க, இவங்க நமிதா பண்றாங்க, எவ்வளோ பேர் அழகா இருக்காங்க. அப்போனா அவங்களெல்லாம் என்ன டான்ஸர், அவங்க ஐட்டம் நம்பர்ஸ் ஆடலையா? சரி, அதுதான் நானும் சொல்றேன். இப்போ நான் அவங்கள பர்சனலா நீ இப்படி பண்ணதுனால நீ அப்படின்னு நான் அதே தப்ப நம்ம 2 பேர்கிட்ட எல்லாரும் பண்ண தப்பு நான் பண்ணல. ஆனா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் aren't we all women, aren't we all human beings? அதுதான் நான் சொல்றேன். இப்போ அவங்க இப்போ
அவங்க ஆடினது 2 பீஸில் அவங்க ஷார்ட்ஸில் அந்த சீனில் வந்தது தப்பு இல்லைன்னா நீ வந்தது தப்பு இல்லை. அவங்க இப்போ ஐட்டம் நம்பர்ஸ் ஆடுறது தப்பு இல்லைன்னா நீ ஆடினது தப்பு இல்லை. அண்ட் நான் ஓப்பன் சேலஞ்ச் எப்போவுமே வைப்பேன். நீயாவது வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்து டான்ஸ் ஆடணும். எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆண்கிட்டேருந்து ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம் கிடைக்குது பெட்டில் அப்படின்றத அந்த எக்ஸ்ப்ரெஷனை அவ்வளோ ஈஸியாக அவங்களால கொண்டு வர முடியும்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டுப்பீங்க. ஏன் கேரளாவில் நான் வந்து ஒரு 20 வருஷமாக ஆண்டேன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. அதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் இது என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸோடு அங்கே போய் படுத்துக்கிட்டு பண்ணுறதாங்க. இப்போ அழுறோன்னா எப்படி அழறோம்? டிசிஷன் போட்டு ஆடுறோம். இல்லைன்னா நம்மளை நினச்சாலே நமக்கு நம்ம இல்லாமல் நமக்கு நாய்க்குட்டிங்க பூனைக்குட்டிங்க கூட அழுவோம். அந்த அளவுக்கு நம்ம லைஃப் இருக்குது. அதை நினச்சிட்டு நம்ம அழறோம். ஸோ நான் கிளிசரின் போட்டு கூட அழுறதில்லை. அப்போது இது எல்லாமே நடிப்பு தானே. அது வந்து எனக்கும் உனக்கும் புரிஞ்சால் சரி, படம் எடுக்கிறவங்களுக்கு புரிஞ்சால் சரி, மற்றவங்களாம் நம்மளை பார்க்குறது வந்து நம்மளோட அழகுக்காகவும் உடம்பு உறுப்புக்காகவும் தான் பார்க்குறாங்க. ஏன் வந்து பார்க்குறீங்க? உங்கள் பொண்டாட்டிங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. வந்து எங்களை ரசிக்கிறீங்க. ரசிச்சுட்டு தைரியமாக வெளியில் சொல்ல முடியல. நீ அவ்வளோ மாதிரி இல்லை, நீ இவ்வளோ மாதிரி இல்லைன்னு உங்களுக்கு தைரியம் இல்லை வெளில சொல்ல. முக்காடு போட்டுன்னு வந்து என் படம் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. நான் உன்னெல்லாம் சொல்லலை. கேரளாவில் வெறும் முக்காடோட அப்பனும் பிள்ளையும் போவானுங்க ஒரே படத்துக்கு. இதெல்லாம் நான் எனக்கே தெரியும்னு வைங்க. ஸோ ஆம்பளைங்களான உங்களுக்கு என் படம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு தைரியமும் வக்கில்லாதவங்க நீங்கள்லாம் என்னை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. பொம்பளைங்களை ரசிக்கிறது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன்னா இவ அழகாக இருக்கா. இப்போ என்னோடய ஏஜுக்கு என்னோடய மெச்சூரிட்டிக்கு எனக்கு சொல்ல தெரியுது. இப்போ அழகாக இருக்கால, தொட எப்படி இருப்பா, அல்வா துண்டு மாதிரி இருக்குது. நான் இந்த பாண்டிச்சேரியிலே நான் பார்த்துக்கிறேன். ஸ்கூல் பொண்ணுங்கள்லாம் 13 வயசு பொண்ணு இருக்கும். சொல்லக்கூடாது, நம்ம தப்பான கண்ணத்தில் பார்க்கல. அந்த ஹைட்டுக்கு என்ன இந்த ஹைட்டு கராட்டே பாக்ஸருங்க மாதிரி அவங்க சைக்கிளில் போகும்போது பைக் ஓட்டுதுங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு இதெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஸோ ரசிக்கிறதுக்கு கண் இருந்தால் போதும். அது ஆணா பெண்ணாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நேச்சுரலி அது பெண்ணுங்கள் வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ இந்த டாப்பிக்லேயே நான் சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் நம்ம பேசின டாபிக், இப்போது எனக்கு இது வரைக்கும் பப்ளிக்கால எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் இருந்ததில்லை. கரெக்டா? நம்மள யார் அடிக்கிறாங்க? நம்ம ஆளுங்க தான் அடிக்கிறாங்க. நம்ம ஃபேமிலி ஃபஸ்ட்டு, சினிமாக்காரங்க. ஓகேங்களா? அவங்க தான் நம்மள அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றியும் விடுறாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒன் சைடட் கிடையாது. ஓகே, அவங்க ஏற்றியே விடலை. ஐ மீன் கிளாமர் ரோல் கொடுக்கறது நாங்கள் ஒத்துட்டு வந்துட்டு பண்ணுறதும் எங்கள் இது. அவங்க ஏற்றி விடலம்மா. அவங்க உனக்கு கொடுக்குறாங்க வாய்ப்பு. உனக்கு வேணான்னா நீ பண்ணாத. அங்கே யாரோ ஒரு வத்தலோ தொத்தலோ பண்ணிடுவாங்க. ஆனால் உனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தோடனே நமக்கு எஸ் நான் அழகாக இருக்கேன்னு உன்னோட கான்ஃபிடன்ஸ் தான் அது. நான் நல்லா இருக்கேன். அப்போ நீ நடிக்கிற. நீ நடித்த உடனே உனக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தது பொதுமக்கள் who are watching your films. ஸோ நீ யாரை மதிக்கணும்னா இந்த வாய்ப்பு கொடுத்த ஆளுக்கு வந்து நன்றி சொல்லலாம். ஆனால் பொதுமக்களை தான் நம்பணும். அவங்க மக்களை நம்புறவங்க வந்து இல்லை. இது வரைக்கும் எனக்கு பப்ளிக் சைட்லேயும் சரி, ப்ரெஸ் சைட்லேயும் சரி, எனக்கு என்ன ப்ரெஸ்லாம் உனக்கு பயங்கர நல்ல பேர் இருக்கு. சரியான சப்போர்ட்கா. சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, இன் த சென்ஸ் பீப்புள் ஹூ மூவ் வித் மீ பழகுனா தான் தெரியும் ஹூ ஐ ஆம் ஆக்சுவலி. நான் சத்தியமாக நான் பீத்தெல்லாம் கிடையாது. குழந்தையோட மோசம். மை சிஸ்டர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணல, ஷீ இஸ் அட்லீஸ்ட் 15 years younger than me. நம்புறீங்களோ இல்லையோ, ஆஃப்டர் மை மதர் டைட் அவள் அட்வைஸை தான் கேட்டு நான் இருந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அட்வைஸ் பில்டர் ஆக்சுவலி அதான் ஒரு 3 days பேக் வேறு ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது நான் சொன்னேன், ஓஷ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஸோ மச், தேங்க்யூ, நீ இருக்கிறதுனால நான் உன்னை ஐ லுக் அப் டு யூன்னு. உடனே சி அப்படின்னா, சாரி நீ இது ஆக்சுவலாக எனக்கு சொல்லணும், நான் உனக்கு சொல்கிறேன் மன்னிச்சிரு, பட் தேங்க்யூன்னு. அந்த அளவுக்கு தான் நான். எனக்கு எப்படி சொல்கிறது, ஃபில்டர் தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட கோவப்படுறேன்னு வைங்க, ஏதாவது ஒரு விஷயம் அக்கா அவங்க இப்படி பண்ண, என்னைக்காவது நான் ஃபில்டர் பண்ணி பேசியிருக்கேன்? தப்பு. அதுதான் என்னுடைய பெரிய தப்பு. அதெல்லாம் தான் வச்சு செய்கிறாங்கக்கா.